இன்றைக்குமே 18th மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கிஃப்ட் நிஃப்டி செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஈவன் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டோடைய ஓப்பனிங் ப்ரைஸுமே ஒரு கேப் டவுன் ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டிப்பாக 20,000 லெவல் வரைக்கும் வந்தே ஆகும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேவா? ஸோ 20,000 இந்த சென்ஸ் நான் ஆல்ரெடி இதையுமே நான் நோட்டிஃபை பண்ணியிருக்கேன். 20,600 20,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒரு ட்ராப் அப்படிங்கிறத கொடுத்தே ஆகும். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல இருந்து அப்படியே டவுன் ட்ரெண்ட் வந்துடுவாங்களான்னு பார்த்தா மைட் பி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 month டைம் டியூரேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பட் இஃப் இன் கேஸ் சிச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு எக்கனாமிக் க்ரைசிஸ் அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகுதுங்கிறப்போ மார்க்கெட் அதுக்கு ஏற்றாப்புல கண்டிப்பாக டக்குன்ட்டு போயிட்டு டவுன் ட்ரெண்டோடைய டார்கெட் லெவலில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு 2 பாசிபிலிட்டிஸ். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். 2 பாசிபிலிட்டி என்னென்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் புல் பேக் இந்த ஜோன் கிட்ட வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு புல் பேக், அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்தாங்க. டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு புல் பேக் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. பட் அகெயின் இன்னொரு டைம் ஒரு ரீடெஸ்ட், அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறத எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அகெயின் இந்த 24,600 லெவல் வரைக்கும் வந்துட்டு ஒரு ட்ராப் கொடுப்பாங்க. இல்லை நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி புல் பேக் எடுத்ததுலேயே மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த லெவல்லேருந்தே ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் ஷியோராக 20,150 லெவல் வரைக்கும் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒரு ட்ராப் கொடுத்தே ஆவாங்க. இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகே, ஸோ இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஏற்றாப்புல ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகுது, எந்த இடத்துல பை என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. அதுக்காக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகிறாங்கிறதுக்காக பை என்ட்ரி ட்ரிகர் ஆகாமல் இருக்காது. கண்டிஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சர்டன் கண்டிஷன் ஒரு பை என்ட்ரி ட்ரிகர் பண்ணதில் தாராளமாக நம்ம அந்த என்ட்ரிஸை வந்து எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் வேறு, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் வேறு. இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் ஒவ்வொன்றுமே ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு அதோடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறதுக்காக இன்ட்ராடேலையும் டவுனே வந்துட்டு இருக்க மாட்டாங்க. பை என்ட்ரியும் ட்ரிகர் ஆகும். ஸோ அதுக்குன்ட்டு செப்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. பார்த்துட்டு தான் நம்மளுடைய ட்ரேட்ஸை நம்ம வந்து எடுக்க முடியும். ஓகே.